அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு விவசாயிகளால் கொண்டாடப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின் பயனை தமிழகம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. ஆம், வேளாண் வேந்தர் எடப்பாடியார் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் பலனை நாம் நெல்மணிகளாக அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். 2009 முதல் 2019 வரை தமிழகத்தில் நெல் உற்பத்தி 64 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 1.10 கோடி மெட்ரிக் டன்னாக இருந்து வந்தது. குடிமராமத்து திட்டம் வந்த பின்னர் 2021 முதல் நெல் உற்பத்தியில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 2021-22 1.22 கோடி மெட்ரிக் டன், 2023-24 1.27 கோடி மெட்ரிக் டன் என நெல் உற்பத்தியில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளோம். இதற்கு பச்சை துண்டுடன் ஸ்டாலின் நடத்திய போட்டோ ஷூட்டிலிருந்து ஒரு புகைப்படத்தை போட்டு ஸ்டிக்கர் ஒட்ட அறிவாலயவாசிகள் முயற்சிப்பார்கள். ஆனால் தமிழக மக்களை ஏமாற்ற முடியுமா? பதனியில் சர்க்கரை இருக்கிறதா என கேட்டவரால், கரும்பு காட்டிற்குள் காங்கிரீட் சாலை போட்டவரால், மழையால் சேதமடைந்த நெல்லை பார்சல் அனுப்ப சொல்லி பார்வையிட்டவரால் இந்த சாதனையெல்லாம் செய்ய முடியாது என்பது தமிழக மக்களுக்கே தெரியும். ஸ்டாலின் அரசு நெல் கொள்முதலை கூட தனியாரிடம் தாரை வார்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. அதிமுகவின் தொலைநோக்கு திட்டங்களே இதுவரை தமிழகத்தை காத்து நிற்கிறது.